Let's make some super fluffy and thick cheesy garlic bread at home. இந்த ரெசிபிக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 கப் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதோட 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா டிசால்வ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 1.5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ட்ரை ஈஸ்ட், இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க டிஸ்டர்ப் பண்ணாமல். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே நல்லா ஃபோம் மாதிரி ரேஸ் ஆயிரும். ஒரு தோசை மாவில் இருக்க பேட்டர் மாதிரி ஒரு மேலே லேயர் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஃபோம் மாதிரி ஆயிரும். இப்போ இதோட 4 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 200 ml கப்பில் தான் எடுத்திருக்கேன். ஸோ 200 ml into 4. அதில் வந்து மைதா வந்து அப்படியே டைரெக்டாக அந்த ஈஸ்ட் மிக்சரோட ஆட் பண்ணிக்கோங்க. மைதாவோட 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பவுடர், இது ஆப்ஷனல் தான். இதோட ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிட்டு இது லைட்டாக ட்ரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வெட் டோமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கையில் நல்லா ஒட்டுற மாதிரி ஒரு டோ. ஏன்னா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து அது ரொம்ப ட்ரை ஆயிரும். இந்த மாதிரி ஒரு வெட்டான டோவாக இருந்தால் தான் எண்ட் ஆஃப் த இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்டான பிட்ஸா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சூப்பர் ஸ்டிக்கியான ஒரு டோ மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி நீங்கள் வந்து போட்டுட்டு அதில் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இது மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ளாரை. இந்த மாதிரி வந்து நல்லா பைண்ட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கையை ஒட்டாது. இப்போ லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 90 degrees மேலே புஷ் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி புஷ் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணுங்கள். லைக் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. லைக் அது க்ளூட்டன் பிரியாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மெத்தட் வந்து ஒரு 5 to 6 times பண்ணிவிட்டு வச்சுருங்க. அதே மாதிரி இப்போ அது நல்லா எடுத்தோன்னே இப்போ வந்து இன்வேர்டாக உள்ள வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. லைக் ஜென்டலாக இப்படி அகெயின் ஒன் மோர் சைடில் இப்படி ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுவோம்ல மைதா, அதே பவுலில் வந்து இதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைட்டாக இப்போ பிசுன்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து வெட்டான கிளாத்தில் வந்து மேலே போட்டு கவர் பண்ணிக்கோங்க. ஸோ மைதாக்கு மேலே ஆயில் போட்டு இந்த மாதிரி ஒரு வெட்டான கிளாத் டார்க் பிளேஸில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 45 minutes to 1 hour வச்சுருங்க. ஒரு 1 hourக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் டபுள் டாப்பான ஒரு மிக்சர் கிடைக்கும். இந்த மிக்சரை நல்லா பஞ்ச் டவுன் பண்ணி அகெயின் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் நம்ம வந்து பிளாட்ஃபார்மில் வந்து ஃப்ளார் வந்து நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனாக டஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படி நீட்டாக ஈவனாக ஒரு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்க அந்த டோவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் திருப்பி வந்து ஒன் மோர் டைம் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பிகினிங்கில் ஒரு 5 to 6 times புஷ் பண்ணணும். 90 degrees புஷ் பண்ணிவிட்டு அகெயின் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக புஷ் பண்ணிங்கன்னா க்ளூட்டன் பிரிஞ்சிடும். ஸோ ஜென்டலாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து தனித்தனியாக சின்ன சைஸ் பால்ஸாக வந்து செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. நான் வந்து ஏர் ஃப்ரையரில் பண்ணுறதுனால ஏர் ஃப்ரையருக்குள்ளே வரைக்கு சைஸ்க்கு நான் வந்து அந்த மிக்சரோட சைஸ் எடுத்திருக்கேன் அந்த பாலோட. ஸோ கையில் வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக வந்து தட்டிக்கோங்க. ரோலர் வச்சு நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி கையிலே வந்து நல்லா ஈவனாக ஒரு 1 inch to 1.5 inch திக்னஸில் பண்ணியிருக்கேன். ஸோ தட் எனக்கு ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கிறது எனக்கு பிடிக்கும். ஸோ திக்காக இருக்கிறதுனால இந்த அளவு வச்சுருக்கேன். இப்போ வந்து மெல்டட் பட்டர் எடுத்துகிட்டு அன்சால்ட்டட் மெல்டட் பட்டரை வந்து ஃபுல்லாக நீட்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த பேஸுக்கு மேலே ஃபைன்லி சாப்ட் கார்லிக் அங்கங்கே தூவி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஃபைன்லி சாப்ட் கொத்தமல்லி அங்கங்கே அகெயின் தூவி விட்டுக்கோங்க. நம்ம வந்து ஃபில்லிங் பண்ணுறதுக்கு மொசரல்லா சீஸ், ஷ்ரெட்டட் மொசரல்லா சீஸ் வந்து நல்லா ஹேண்ட்ஃபுல்லாக வந்து ஈவனாக த்ரூ அவுட் த பேஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க.
இப்போ ஃபில்லிங்லாம் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக ஜென்டிலாக ஒரு சைட்லேருந்து அப்படியே நீட்டாக அதை வந்து ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப் பண்ணிவிட்டு அதோட சைட்ஸை வந்து நல்லா பிஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. ஏன்னா நம்ம சீஸ் ஃபில்லிங் போட்டிருக்கனால பேக் பண்ணும்போது சீஸ் வந்து வெளியே வந்துடக்கூடாது. ஸோ நல்லாவே பிஞ்ச் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது நைஃப்பில் வந்து லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 inch கேப்பில் வந்து நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டீப்பாக கட் பண்ணக்கூடாது. லைட்டாக அந்த மைதா லேயருக்கு மேலே ஒரு லைட்டான ஒரு மார்க் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டீப்பாக கட் பண்ணிட்டிங்கன்னா அந்த கட் வழியாக வந்து நம்ம போட்டிருக்க சீஸ் வந்து பேக் பண்ணும்போது வெளியில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக லைட்டாக மார்க்கிங் மாதிரி பண்ணிக்கோங்க. நீட்டாக கட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் அன்சால்ட்டட் மெல்டட் பட்டரை வந்து ஒரு ப்ரஷ் வச்சு நீட்டாக த்ரூ அவுட் த கார்லிக் ப்ரெட் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம். சைட்லேயும் சரி நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி அங்கங்கே போட்டுக்கோங்க. அண்ட் அதோடு கூடவே வந்து கார்லிக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேக் பண்ணுறதுக்கு 200 degree Celsius வந்து அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஒரு 5 to 10 minutesக்கு. இதை வந்து 9 minutesக்கு 230 degree Celsiusல பேக் பண்ணுங்கள். நான் வந்து ஏர் ஃப்ரையரில் பேக்கிங் மோட் போட்டு 200 degree Celsiusக்கே வந்து நான் வந்து பேக் பண்ணிட்டேன். பிகாஸ் என்னோட இதில் மேக்ஸிமம் 200 தான் இருக்குது. 200 வந்து 10 minutesக்கு பேக் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஏர் ஃப்ரைலேருந்து வெளியில் எடுத்துட்டேன். இட்ஸ் சூப்பர் ஹாட் பிகாஸ் நான் பேஸ் வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டு லைட்டாக ஆயில் போட்டு வச்சுருக்கனால எனக்கு ஒட்டவே ஒட்டாது. ஸோ நீங்களும் வந்து பேக்கிங் ஷீட் அப்படி இல்லைனா அலுமினியம் ஃபாயிலை வந்து ஆயில் நல்லா இல்லை பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களை எதை ப்ளேஸ் பண்ணிட்டு வச்சிங்கன்னா சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது. க்ளீனாக வந்து வெளியில் வந்துடும். இப்போ நைஃப் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் டாப்பிங்ஸ் வந்து ஓரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் கார்லிக் ப்ரெட் சூப்பர் ஃப்ளஃபியாக அண்ட் செம்ம சீஸியாக வந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் இன்னும் நிறைய ஃபுட் அப்டேட்ஸ் அண்ட் மோர் ரெசிபீஸ்க்கு இன்ஸ்பிரேஷாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். See you on the next video. Bye bye.